தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கெடு விதிப்பு பாஜகவின் முயற்சிதான் என தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை சிதைத்து பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையில் லட்ச இளைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் மாநாட்டை மதுரையில் நடத்த இருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல் வீர வீணாங்கனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி, இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசுக்கு மிக முக்கிய கோரிக்கையை நாங்கள் ஒன்றை வலியுறுத்தப் போகின்றோம். உடனடியாக தமிழக முதல்வர் சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போல 3.5% இடஒதுக்கீடின் மூலம் எவ்வளவு இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வெள்ளை அறிக்கையும் தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக திராவிட கட்சி என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தான். ஆனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பல்வேறு வகைகளில் சிதறடித்து உடைத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறது. அதனுடைய முயற்சியாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு அதிமுக விமர்சனம் செய்து 10 நாட்கள் கெடு விதித்தார். அந்த கெடுவை தூக்கி எறிந்துவிட்டு அதிமுக ஓரணியில் இருக்கிறது, இதை யாராலும் அசைக்க முடியாது என்பதை எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அடுத்ததாக இன்றைக்கு மத்திய ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை பெருமளவு குறைத்திருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நம்மால் மறுக்காமல் இருக்க முடியாது, அதை பற்றி கருத்து தெரிவிக்காமல் இருக்க முடியாது. விஜயோ அல்லது ஓபிஎஸ்ஓ அல்லது திவாகரனோ சசிகலாவோ அவர்களுடைய வாக்கு என்பது சொற்ப வாக்குகள் தான். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியாது. வெற்றியை பறிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கலாம்.